இன்றைக்கு கூட இன்னைக்கு அமைச்சர் சேகர்பாபு அறநிலைத்துறை அமைச்சர் எங்க எல்லாருக்கும் ரொம்ப நண்பர். சட்டமன்றத்தில் நல்லபடியா பேசுவோம், நாங்க கேட்கிற கோரிக்கையெல்லாம் பண்ணி தருவார். இன்னைக்கு தான் வாய் திறந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, நயினார் நாகேந்திரனுக்கு பதவி நாட்கள் எண்ணப்படுகிறது, நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் ஏற்கனவே காலையில் புதிய தலைமையில் பேட்டி கொடுத்தேன். உண்மைதான், எனக்கு என்னுடைய பதவி காலம் எண்ணப்படுகிறது. எந்த கட்சியிலும் இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும் ஒருத்தருக்கு 3 ஆண்டுகள் தான் பதவி. நயினார் நாகேந்திரனா இருந்தாலும் சரி, கருப்பு முருகானந்தமாக இருந்தாலும் சரி, 3 ஆண்டுகள் தான் பதவி. எனக்கு ஏற்கனவே 6 மாசம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. ஆனா சேகர்பாபுக்கு இன்னும் 2.5 மாசம் தான் இருக்கு. சேகர்பாபுக்கு இன்னும் 2.5 மாசம் தான் இருக்கு. என்னுடைய நண்பர் தான், ராத்திரி கூட போன்ல கூப்பிட்டு பேசுவோம். ஏன் இப்படி பேசன்னு கேட்பார். அவர் இருக்கிற கட்சி வேறு, நான் இருக்கிற கட்சி வேறு, கொள்கை வேறு. அவர் அதிமுகவில் இருக்கும் பொழுது நாங்கள் நண்பர்கள். பிறகு அதிமுக திமுகவுக்கு போயிட்டார் அவர். பிறகு நான் அதிமுக நான் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துட்டேன். இருந்தாலும் இப்பொழுது எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள். நான் அறந்தாங்கியில் சொல்லுகிறேன், சேகர்பாபு அவர்களே, எனக்கு என்னுடைய பதவி 2.5 ஆண்டு காலம் உறுதி. ஆனால் உங்களுக்கு 2.5 மாதம் காலம்தான். வீட்டுக்கு போகின்ற நாள். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் டு தி டிஎம்கே ரூலிங். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் திமுக மந்திரி சபைக்கு. ஏற்கனவே அண்ணன் எடப்பாடி அவர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, பை பை ஸ்டாலின், பை பை ஸ்டாலின். நான் சொல்லல, அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சொன்னார். அவர்கள் சொன்னாலும் நான் சொன்னால் ஒண்ணுதான். இருந்தா கூட இன்றைக்கு இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமா? இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி என்னெல்லாம் நடைபெறும் என்பது இன்னொரு வீடியோவில் நீங்க பாருங்க. நான் திருப்பி பேசுறேன்.